ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ், அதாவது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஒரு கொத்தமல்லி போண்டா செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறேங்க. இங்கே பாருங்கள், செஞ்சுக்காரு. இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான கடலை மாவு ஒரு கப்பு, வெங்காயம் ஒரு கப்பு, நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கப்பு. பாருங்கள், தேவையான பொருட்கள், கொத்தமல்லி போண்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்களா? வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, வெங்காயம், கடலை மாவு. வாங்க, அப்படியே வாங்க. அதோட ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கலாம். பார்த்துட்டிங்களா தேவையான பொருட்கள்லாம்? வாங்க, நான் அப்படியே கூட்டிகிட்டு உங்களை கொத்தமல்லி போண்டா செய்கிறது எப்படி சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு. செமையாக இருக்கும். இது கொத்தமல்லி எவ்வளோ பயன்கள்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கொத்தமல்லியில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. சின்னவங்க பெரியவங்க எல்லாம் துவையலும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி போண்டாவில் ஆட் பண்ணால் குழந்தைங்க எடுத்தே போடாது, அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, கொத்தமல்லி போண்டா செய்கிறது எப்படி. சேமியா மொறுமொறுப்பு அதிகமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு வந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. உடம்பு கெடுதலே கிடையாது. கடலை மாவும் நல்ல அயன் சத்து இருக்குது. கடலை மாவு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. எல்லாமே சேர்த்து, அது அரிசி மாவு ஒரு ஸ்பூன், அது போட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும், மொறுமொறுப்பு கொடுக்கும். சேமியாவும் அதே மாதிரி. கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி, ஏன்னா இதில் மெயின் டிஷ் கொத்தமல்லி. ரொம்ப ரொம்ப நல்லது. சாம்பாரில் பொரியல்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்க, அப்படியே சாப்பிடுவாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போண்டாவில் கொத்தமல்லி போட்டால் அளவுக்கு எவ்வளோ வேணாலும் போடலாம், அதுக்கு அளவே கிடையாது. நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நல்லா கலக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு முதல்ல நல்லாவே ட்ரையாக இருக்கும்போது நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது பார்த்துட்டிங்களா, போண்டா செய்யணுமா. அது உப்பு கொஞ்சம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நல்லா கலக்கணும். வெங்காயம், ஆனியனும் உடம்புக்கு சத்து. அதே மாதிரி கொத்தமல்லி, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே நல்ல சத்துள்ள பொருள் தான். உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களும் வீட்டில் இருக்காங்க, எல்லாருக்குமே பாருங்கள். இந்த அளவு பறிச்சிட்டிங்கன்னா பறிச்சிட்டு இந்த மாதிரி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி போடுங்க. நல்லா காயணும். எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்காது. இல்லைன்னா ஒரு மாதிரி ஊறிடாது, சொதன்னு மொறுமொறுப்பு வராது. எண்ணெயில் ரொம்ப நேரம் ஊறிட்டு இருந்தால் மொறுமொறுப்பு வராது. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து தான் கலக்கணும். உடனே கலக்கக்கூடாது, உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ரெண்டு பக்கமும் அப்படியே வந்துடும். சுவையாக இருக்கும் கொத்தமல்லி போண்டா. சாப்பிடவே ருசியாக இருக்கும். நல்லா வந்துட்டுருக்கா. அந்த மாதிரி கலக்கி விடணும். லேசாக கலக்கிட்டு அந்த முழுசாக இருக்கும் போண்டா, உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி மெதுவாக ஒன்று ஒன்றா கலக்கி விட்டிங்கன்னா போண்டா நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா வேகும் ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி பொறுமையாக செய்யணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு முறை திருப்பி விடும்போது அந்த சைடு இதே மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வந்துடுச்சு. போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொத்தமல்லி போண்டா ரெடி. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.
எல்லாம் இந்த மாதிரி கலர் வரணும். வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சலசலப்பெலாம் நின்றுடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் அருமையான ருசியான கொத்தமல்லி போண்டா பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சாப்பிட்றவங்க இன்னும் 2 சேர்த்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கும். கொத்தமல்லி போண்டா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு கார்னிஷ்க்கு கொஞ்சம் கறிவேப்பிலை பார்க்கறதுக்கு கார்னிஷ் கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா பாருங்கள். சுவையான கொத்தமல்லி போண்டா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள்.